வணக்கம். பைபிளை முழுவதுமாக வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் 2 குறிப்பேடு 16வது வாசிக்க இருக்கிறோம். இதுவரை நாம் மொத்த நூல்களில் 32.12% நூல்களை வாசித்து முடித்துவிட்டோம். இன்னும் சில நூல்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகரமாகும். இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம். வாங்க தொடங்குவோம். இஸ்ரேலின் தொல்லை. ஆசா ஆட்சியேற்ற 36ஆம் ஆண்டில் இஸ்ரேலின் அரசன் பாசா யூதா நாட்டை எதிர்த்து வந்தான். யூதா அரசன் ஆசாவிடம் போவதையும் வருவதையும் தடை செய்யுமாறு பாசா இராமாவை கட்டியெழுப்பலானான். அதனால் ஆண்டவரின் இல்லம், அரச அரண்மனை ஆகியவற்றின் கருவூலங்களிலிருந்து பொன்னையும் வெள்ளியையும் எடுத்து தமஸ்குவில் வாழ்ந்த சிரியா மன்னன் பெனதாதுக்கு அனுப்பி வைத்தான். என் தந்தையும் தந்தையும் செய்தது போல் நானும் நீரும் உடன்படிக்கை செய்து கொள்வோம். இதோ வெள்ளியும் பொன்னும் அனுப்பி வைக்கிறேன். இஸ்ரேலின் அரசனான பாசாவோடு உமக்கிருக்கும் உடன்படிக்கையை முறித்துவிடும். அப்போது அவன் என்னை விட்டு அகன்று போவான் என்று சொல்லி அனுப்பினான். அரசன் ஆசாவுக்கு பெனதாது இணங்கி தன் படைத்தலைவர்களை இஸ்ரேலின் நகர்களுக்கு எதிராக அனுப்பினான். அவர்கள் ஏயோன், தான், ஆபேல் மயீம் ஆகியவற்றையும் நப்தலி நகர்களின் அனைத்து பண்டசாலைகளையும் கைப்பற்றினர். இதை கேள்வியுற்ற பாசா இராமாவை கட்டுவதை கைவிட்டுவிட்டான். அரசன் ஆசா யூதா மக்கள் யாவரையும் ஒன்று திரட்டி இராமாவை கட்டுவதற்காக பாசா தயாரித்து வைத்திருந்த கற்களையும் மரங்களையும் எடுத்து வந்து கேபாவையும் மிஸ்பாவையும் கட்டி எழுப்பினான். திருக்காட்சியாளர் அனானி. அக்காலத்தில் திருக்காட்சியாளர் அனானி யூதா அரசனான ஆசாவிடம் வந்து அவனிடம், உன் கடவுளாகிய ஆண்டவரை நீ நம்பாமல் சிரியா மன்னனை நம்பியதால் அவனது படை உனது கையினின்று நழுவி போயிற்று. எத்தியோப்பியருக்கும் லிபியருக்கும் மிகுதியான தேர்களும் குதிரை வீரர்களும் கொண்ட பெரும் படை இருக்கவில்லையா? அப்படியிருந்தும் நீ ஆண்டவர் மேல் நம்பிக்கை கொண்டிருந்ததால் அவர் அவர்களை உனது கையில் ஒப்படைத்தார். உலகம் அனைத்தையும் ஆண்டவரின் கண்கள் சுழன்று பார்க்கின்றன. அவர் தம்மை முழு மனத்துடன் நம்பும் அனைவருக்கும் ஆற்றல் அளிக்கிறார். நீயோ இதன் மட்டில் மதியீனமாய் நடந்து கொண்டாய். எனவே இன்று முதல் நீ போர்களை சந்திக்க வேண்டும் என்றார். இதைக் கேட்ட ஆசா திருக்காட்சியாளர் மேல் கடும் சினமுற்றான். அவன் எவ்வளவு எரிச்சலுற்றானெனில் அவரை சிறையிலிட்டதோடு மக்களுள் சிலரையும் கொடுமைப்படுத்தினான். ஆசாவின் இறப்பு. ஆசாவின் செயல்கள் தொடக்க முதல் இறுதி வரை யூதா இஸ்ரேல் அரசர்களின் ஆட்சி குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன. தன் ஆட்சியின் 39ஆம் ஆண்டில் ஆசாவுக்கு பாதங்களில் ஒரு கொடிய நோய் ஏற்பட்டது. ஆனாலும் அவன் ஆண்டவரை நாடாது மருத்துவர்களையே நம்பினான். அவன் தன் ஆட்சியின் 41ஆம் ஆண்டில் இறந்து தன் மூதாதையரோடு துயில் கொண்டான். திறன்மிக்கோர் தயாரித்த நறுமணப் பொருள்கள், மூலிகைகள், தைலங்கள் செறிந்த பாடையின் மேல் அவனது சடலத்தை கிடத்தி தாவீதின் நகரில் ஆசா தனக்கென வெட்டிய கல்லறையில் அடக்கம் செய்தனர். மேலும் அவனுக்கு அஞ்சலியாக மாபெரும் நெருப்பு வளர்த்தனர். நாம் 1189 அதிகாரங்களில் 383 அதிகாரங்களை நிறைவு செய்துவிட்டோம். இன்னும் சில அதிகாரங்களை வாசித்தால் முழு பைபிளையும் முடித்துவிடுவோம். நாளை அடுத்த அதிகாரத்தை பார்க்க சந்திப்போம். நாள்தோறும் இந்த பயணத்தில் நீங்களும் பங்கேற்றால் பைபிளை முழுமையாக வாசித்து முடிப்போம். இது நம் வாழ்க்கையிலும் ஆன்மாவிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையையும் சமாதானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்க வேண்டாம். பகிர்ந்து மற்றவர்களையும் இந்த பயணத்தில் சேருங்கள். நாளை மறக்காமல் வாருங்கள்.